வணக்கம். இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றிய அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை, எடப்பாடியால் சரியாக நிர்வாகம் செய்ய தெரியவில்லை. சட்டப்பேரவையிலும் அதிமுகவின் மற்ற உறுப்பினர்களை பேச அனுமதிக்க விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினால் நேரடியாக சபாநாயகரிடமே அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் கடிதங்கள் மூலமாக தங்களது கருத்தை முன்வைக்க அனுமதி தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, சசிகலா அவர்களை அதிமுகவில் மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதே சமயம் டிடிவி தினகரனையும் அதிமுகவில் இணைத்து மிகப்பெரிய பேரியக்கமாக இருந்த அதிமுக ஒற்றுமை இல்லாமல் சிதைந்து கிடக்கின்றது. அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது எடப்பாடி என்று கூறும் அளவிற்கு நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்ட அவர்கள்தான் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியின் விசுவாசிகளாகவே பாதி பேர் மாறிவிட்டார்கள். ஆனால் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி முழுவதுமாக பயன்படுத்தக்கூடாது, சில விதிமுறைகள் அதிமுகவில் இருக்கிறது, அதை மீறி எடப்பாடி செயல்பட்டுள்ளார், உரிய நடவடிக்கை எடப்பாடியின் மீது எடுக்க வேண்டும். தற்பொழுது அதிமுகவின் பல மாற்றங்களை எடப்பாடி அவரது ஒட்டுமொத்தமான செயல்பாட்டுகள் மூலமாக எடப்பாடி பொதுக்குழுவை கூட்டாமல் அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவரது பதவியை பாதுகாத்து கொள்வதற்கும் பல முயற்சிகளையும் எடப்பாடி மேற்கொண்டு வருகிறார். இதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியை முழுமையாக பறிக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தற்பொழுது நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அரசியல் களம் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளது. நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை மக்கள் கேட்க மாட்டார்கள். அந்த 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு முழுமையான அனுமதியே தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தர வேண்டும் என்று புதிதாக ஒரு பிரச்சனை எடப்பாடிக்கு எதிராக கிளம்பியுள்ளது. ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள்தான் மனவேதனை அடைவார்கள். எப்பேற்பட்ட ஒரு இயக்கம், எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் போற்றப்பட்ட இயக்கம் தற்பொழுது எடப்பாடியின் கையில் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்தலாமா? மாஜி மாவட்ட செயலாளர்கள் சரியா தவறா என்பதை